Hello everyone, welcome to Ediville Academy. இந்த வீடியோவில் UGTRB இங்கிலீஷ் ஆர் பிடி அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய எக்ஸாம்க்கான சிலபஸ் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிஎன் டெட் பேப்பர் 2 எக்ஸாம் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கான நியமன தேர்வை தான் வந்துட்டு UGTRB இங்கிலீஷ் ஆர் பிடி அசிஸ்டன்ட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம்க்கான சிலபஸை நம்ம வந்து யூனிட் பை யூனிட்டாக வந்து என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு வந்து தெரியும் பிஜிடிஆர்பி இங்கிலீஷில் பொறுத்த மட்டும் நமக்கு மேஜர் சப்ஜெக்ட் கூட சேர்த்து நமக்கு சைக்காலஜியும் உண்டு. பட் யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் ஒன்லி மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான், நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து மட்டும்தான் சிலபஸ். நமக்கு சைக்காலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டே வந்து பார்த்திங்கன்னா UGTRB இங்கிலீஷில் கிடையாது. ஸோ 10 யூனிட்ஸ் இருந்தாலுமே அந்த 10 யூனிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிகிரியில் மேஜர் சப்ஜெக்டை எடுத்து படித்த பாடம் தான் நமக்கு வந்து இந்த சிலபஸில் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. டோட்டலி 10 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன பாடங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இதை பற்றின ஒரு டீட்டெயில் வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லும்போது நமக்கு இந்த புக்கை படிக்காமல் யாருமே நம்மளுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து எல்லாருமே படிச்சிருப்போம், பட் அதே மாதிரி எல்லாருமே மறந்துருப்போம். இப்போ வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஹெல்ப் புக்குன்னு கூட ஷார்ட்டாக சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுலேருந்து எந்த டீட்டெயிலுமே நமக்கு வந்து ரொம்ப வந்து ஞாபகம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஜஸ்ட் சாசர் யார், ஷேக்ஸ்பியர் யார், மில்டன் யாருன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இங்கே யூனிட்டில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் சாசர், ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர், மில்டன், ட்ரைடன், போப், ஜான்சன், வேர்ட்ஸ்வர்த், டெனிசன், ஹார்டி, த ப்ரெசன்ட் ஏஜ். ஸோ இது எல்லாமே இந்த டாபிக்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். பட் சாசரோட ஏஜில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்காது. சாசர்னா மட்டும் நமக்கு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஞாபகத்துக்கு வரும். பட் அந்த ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய லாங்லாட் யார், வைக்லிஃப் யார், மேன்வெல் யார், ஜான்கோவர் யார் அண்ட் ஜான் லிட்கேட் யார், இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறது இந்த ரைட்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு மறந்துருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஒரு 10 ஏஜ் கொடுத்துருக்காங்க. 10 ஏஜஸ் இருக்குன்னா அதில் ஒரு ஏஜில் சாசர்னு சொல்லும்போது சாசரை பற்றி மட்டும் படிக்கிறது கிடையாது. சாசருடைய கண்டெம்பரரிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சாசருடைய கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எல்லாரை பற்றியும் படிக்கணும். அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ரைட்டிங்ஸ் என்னெல்லாம், அது எப்போ பப்ளிஷ் ஆச்சு, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரைட்டிங் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் சாசரும் அதே மாதிரி தான், சாசருடைய ஒர்க்ஸை மட்டும் படிக்கிறது கிடையாது, சாசருடைய எல்லா ஒர்க்ஸுமே பற்றி நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 2 மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய நமக்கு ரெஃபரன்ஸ் புக்கில் என்னெல்லாம் சாசரை பற்றி சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம சாசரோடைய ஏஜை எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி சாசருடைய கண்டெம்பரரிஸ் பற்றி பேசியிருப்பாங்க. அண்ட் சாசருடைய ஏஜில் அந்த சாசர் வாழ்ந்த டைமில் சோஷியல் பேக்ரவுண்ட் ஆஃப் இங்கிலாந்து எப்படி இருந்தது, கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். சோஷியல் அண்ட் த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஏஜ் ஆஃப் சாசர் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ சாசரோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் வார், பிளாக் டெத்து அண்ட் எட்வர்டியன் வார், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாசர் பீரியடில் தான் நடந்திருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்ஸை பற்றியெல்லாம் நமக்கு என்ன டைமில் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து லைட்டாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சாசரோடைய ஒர்க்ஸ்ன்னு பார்க்கும்போது கேண்டர்பரி டேல்ஸை மட்டும் படிக்கிறது கிடையாது. புக் ஆஃப் டச்சஸ்லேருந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் அண்ட் ட்ராய்லஸ் அண்ட் கிறிசைடி, தி லெஜண்ட்ஸ் ஆஃப் குட் உமன் சொல்லிட்டு எல்லா ஒர்க்குமே எப்பப்போ பப்ளிஷ் ஆச்சு, எதை பற்றி பேசுது அந்த ஒர்க்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை டீட்டெயிலாக நமக்கு வில்லியம் ஹென்ரி ஹட்சன் அண்ட் கேஆர் ராமச்சந்திரன் நாயர் வந்து அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்கில் ரொம்ப சூப்பராக வந்து நமக்கு ப்ரிசைஸாக கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 புக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டாக நம்ம கையில் வச்சுருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன அகாடமியில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இந்த 2 புக்கையுமே வந்துட்டு டெக்ஸ்ட்டாக நீங்கள் கையில் வச்சு படித்தா மட்டும்தான் இந்த யூனிட்டை வந்து கரெக்டாக படித்து முடிக்க முடியும். அண்ட் இந்த ஒரு யூனிட்டை படிக்கிறது மூலமாகவே நீங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 9 யூனிட்ஸில் ஒரு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிங்குவிஸ்டிக் அண்ட் லாங்குவேஜை பற்றி முடிஞ்சிடும். ஸோ அதை தவிர்த்து மற்ற யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மில்டனோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு, சாசர் ஏஜில் இருக்கக்கூடிய ஒர்க்கு அண்ட் வேர்ட்ஸ்வர்த்தில் இருக்கக்கூடிய பர்சி பேஷி ஷெல்லியோட ஒர்க்ஸ் எல்லாம் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்ஸை பற்றின சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளேயே இருக்கும். ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் படிக்கும்போதே நீங்கள் ஷெல்லியோட ஒர்க்ஸையுமே வந்து பற்றி லைட்டாக வந்து கண்டிப்பாக படிச்சிருவீங்க. ஸோ இந்த 2 நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரலங்கிற பட்சத்தில் நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது இந்த 2 புக்ஸையும் தான். WH ஹட்சனுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட்
கேஆர் ராமச்சந்திரன் நாயரோட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ஸ்டடி ஒன் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்வேன். ஸோ செகண்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர். பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் நமக்கு 2 இதில் கொடுத்துருக்குறாங்க, 2 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் 2 வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1. பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1 இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு யூனிட்டுமே பிரிட்டிஷ் லிட்ரேச்சர்னால் ப்ரோஸ் என்ன ப்ரோஸ் படிக்கணும், என்ன ப்ளே படிக்கணும், என்ன போம் படிக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் டீட்டெயில் ஸ்டடி, நான் டீட்டெயில் ஸ்டடி. வாட் இஸ் டீட்டெயில் ஸ்டடி அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடின்னு கேட்டிங்கன்னா, டீட்டெயில் ஸ்டடி அப்படிங்கிறது ஃப்ரான்சிஸ் பேக்கனுடைய ஆஃப் ரிவெஞ்ச் அண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து டீட்டெயில் ஸ்டடியில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஃப்ரான்சிஸ் பேக்கனை பற்றி நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஃப்ரான்சிஸ் ஆத்தர் டீட்டெயில் நம்ம நல்லா படிக்கணும். அண்ட் ஆஃப் ரிவெஞ்ச் எஸ்ஸை எதை பற்றினது, அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் இருந்து, அதாவது நமக்கு டெக்ஸ்ட்டே வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிக்கிறது நல்லது. பட் நான் டீட்டெயில் ஸ்டடிக்கு நமக்கு டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. விக்கிபீடியாவோ இல்லைனா ஒரு நல்ல ஒரு வெப்சைட் பார்க்கும்போது அதில் நம்ம சர்ச் பண்ணுறோம் சார் ரோகரத் தியேட்டர் அப்படின்னு போடும்போது நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வருதோ ஸோ அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டீட்டெயில் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் ஃபார் நான் டீட்டெயில் ஸ்டடி. டீட்டெயில் ஸ்டடிக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் டெக்ஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜஸ்ட் கேரக்டர் அண்ட் அனலைசிஸ் மட்டும் வந்து டீட்டெயில் ஸ்டடிக்கு வந்து போதாது. டீட்டெயில் சம்மரி அந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம ரீட் பண்ணியிருந்தோன்னா ரொம்பவே நல்லது. ஸோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1ல டீட்டெயில் ஸ்டடியில் ஃப்ரான்சிஸ் பேக்கன் ஆஃப் ரிவெஞ்ச் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் சார்ல்ஸ் லாம்ப் ட்ரீம் சில்ட்ரன் ரிவரி. அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடி ஜோசப் அடிசன் சர் ரோகரத் தியேட்டர் அண்ட் ரிச்சர்ட் ஸ்டீல்ஸ் த ஸ்பெக்டாக்டர் கிளப். அண்ட் டீட்டெயில் ஸ்டடி ஃபார் பொயட்ரி வந்து பாருங்கள் எட்மண்ட் ஸ்பென்சர்ஸ் ப்ரோத்தலாமியன் அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் சானட் 18, ஜான் மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ட் புக் 9 லைன்ஸ் வந்துட்டு 795 to 833 வரைக்கும். அண்ட் வில்லியம் பிளேக்ஸ் த லேம்ப். அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியில் ஜான் டர்ன்ஸ் த பைட், சர் பிலிப் சிட்னிஸ் சானட் 1 ஃப்ரம் ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா, ஜான் ட்ரைடன்ஸ் A Song for St. Cecilia's Day, and Alexander Pope's Ode on Solitude. And drama detail study Christopher Marlowe's Dr. Faustus and George Bernard Shaw Pygmalion. இதெல்லாம் நம்ம வந்து படித்தது தான். கண்டிப்பாக இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஃபாஸ்டஸ், பிக்மேலியன் இதெல்லாமே நமக்கு சிலபஸில் இருந்திருக்கும், பட் மறந்துருக்கும். ஸோ ஒரு டைம் நம்ம இதை வந்து படித்தாலே நம்ம வந்து ஈஸியாக படிச்சிடலாம். சிலபஸ் வந்து லெவல் வந்து பார்த்திங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நமக்கு ரொம்பவே மாட்ரேட் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ நான் டீட்டெயில் ஸ்டடி ஆஸ்கார் வைல்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் earnest. And fiction Oliver Goldsmith The Vicar of Wakefield, Charles Dickens David Copperfield and H.C. Wells Time Machine. டேவிட் காப்பர்ஃபீல்டு எல்லாமே ரொம்ப பெரிய நாவல். ஸோ நமக்கு நான் டீட்டெயில் ஸ்டடி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் டீட்டெயிலாக படிக்கிறதே கூட இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா டேவிட் காப்பர்ஃபீல்ட்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பட் படிச்சிடலாம். அண்ட் யூனிட் 3 பிளான் பண்ணி படிக்கிறது தான். எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கும் அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஜிடிஆர்பி இங்கிலீஷை பொறுத்த வரைக்குமே நோட்ஸ் தான் வந்து மேட்டர். எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம், இம்பார்ட்டண்ட்டாக தேவையானதை நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கணும். ஸோ அதுதான் வந்து அதெல்லாமே அதை பற்றின டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத. அண்ட் ஷேக்ஸ்பியர் வந்து பாருங்கள், ஷேக்ஸ்பியருக்கு இன்ட்ரோடக்ஷன் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் ஷேக்ஸ்பீரியன் தியேட்டர் ஆடியன்ஸ், ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ், டெக்ஸ்ட், குவாட்டோஸ் அண்ட் ஃபோலிஸ், and Shakespearean women and Shakespearean comedies and tragedies, histories, romances and problem plays. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்ஸ் அண்ட் ஃபோலியோஸ் அண்ட் ஷேக்ஸ்பீரியன் உமன் இதெல்லாமே ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்லேயே நமக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்லேயே கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த 2 புக்குக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டாக நீங்கள் கையில் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஷேக்ஸ்பியர் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான பிளேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் ஸ்டடி மேக்பெத், ஜூலியஸ் சீசர், மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் அண்ட் ரிச்சர்ட் 2 இது 2 நான் டீட்டெயில் ஸ்டடி. அண்ட் யூனிட் 4 வந்து பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2. யூனிட் 2 வந்துட்டு நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 1ன்னு பார்த்தோம். இது வந்துட்டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் 2. பொயட்ரியில் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்லேருந்து. ஏஜ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த்தில் ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ்வர்த்துடைய த சாலிட்டரி ரிப்பேர் கொடுத்துருக்குறாங்க. தென் எஸ்டி கோல்ட்ரிச்சோடைய குப்லகான் அண்ட் ஜான் கீட்ஸ் Ode to Nightingale and Percy Bysshe Shelley's Ozymandias. அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியில் ராபர்ட் ப்ரௌனிங்ஸ் மை லாஸ்ட் டச்சஸ் அண்ட் ஜிஎம் ஹாப்கின்ஸ் காட்ஸ் கிராண்டியர். அண்ட் ப்ரோஸில் வந்து டீட்டெயில் ஸ்டடி W. Hazlitt மை அக்வைண்டன்ஸ் வித் poet and W.R. Eng's Spoon Feeding. And non detail study John Ruskin's Of King's Treasuries and drama Samuel Beckett's Waiting for Godot and Aldous Huxley's Brave New World drama. And unit 5 வந்துட்டு அமெரிக்கன் லிட்ரேச்சர். யூனிட் 5 இஸ் அமெரிக்கன் லிட்ரேச்சர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கூடிய ப்ரோஸ் வந்து டீட்டெயில் ஸ்டடீஸில் ரால்ஃப் வால்டோ எமர்சன்ஸ் செல்ஃப் ரிலையன்ஸ், மார்ட்டின் லூதர் கிங்ஸ் ஐ ஹாவ் அ ட்ரீம்,
Abraham Lincoln's Gettysburg Address, and non-detailed study H.T. Thoreau's Henry David Thoreau's Battle of Ants, and Ralph Waldo Emerson's American Scholar. ஸோ பாருங்க, ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய 2 ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆத்தர், அப்போ ரால்ஃப் வால்டோ எமர்சனை பற்றி ஆத்தர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா படிச்சுக்கணும். அண்ட் பொயட்ரியில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் வெஸ்ட் ரன்னிங் ப்ரூக், அண்ட் வால்ட் விட்மன் அவுட் ஆஃப் த கிராடில் அண்ட் என்லெஸ்லி ராக்கிங், அண்ட் எமிலி டிக்கின்சன்ஸ் ஐ ஃபெல் தி ஃபியூனரல், ஹென்ரி லாங்ஃபெல்லோவோடைய நேச்சர், அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியில் சில்வியா பிளாட்ஸ் லேடி லாசரஸ், அண்ட் கால் சாண்ட்பர்க்ஸ் ஹாப்பினஸ், ரால்ஃப் வால்டோ எமர்சன்ஸ் பிரம்மா, அண்ட் 3 ஒர்க்ஸ் வந்துருச்சு. இதோட ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய 3 ஒர்க்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராமாவில் டீட்டெயில் ஸ்டடி ஆர்தர் மில்லர்ஸ் டெத் ஆஃப் சேல்ஸ்மேன், அண்ட் டெனிசி வில்லியம்ஸ் த கிளாஸ் மெனெக்ரி, அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸில் எட்கர் ஆலன் போவோடைய த கேஸ் ஆஃப் அமான்டிலிடோ, த கேஸ்க் ஆஃப் அமான்டிலேடோ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு படித்த ஞாபகம் கூட நமக்கு வந்து இருக்காது. பட் அகெயின் நமக்கு கொஞ்சம் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஸோ ஒரு டைம் நம்ம டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணாலே இந்த எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாம். சிலபஸ் வந்து ரொம்ப டஃப்பு அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஓ ஹென்ரி லெட் மீ ஃபீல் யுவர் பல்ஸ், அண்ட் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் த லிட்டில் மேட்ச் கேர்ள், அண்ட் டிஎஸ் ஆத்தர் அண்ட் ஏஞ்சல் இன் டிஸ்கைஸ், அண்ட் ஃபிக்ஷனில் நத்தானியல் ஹாத்தோனுடைய த ஸ்கார்லட் லெட்டர், அண்ட் டானி மாரிசன்ஸ் பிலவுட், டானி மாரிசனுடைய பிலவுட், அண்ட் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ்னு பார்க்கும்போது யூனிட் 6. இதில் ப்ரோஸ்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்க வேண்டியது காந்தியோடைய த காஸ்பல் ஆஃப் நான் வயலன்ஸ், அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியில் ராதாகிருஷ்ணன்ஸ் த வேர்ல்ட் கம்யூனிட்டி, அண்ட் அப்துல் கலாம்ஸ் த பவர் ஆஃப் ப்ரேயர். அண்ட் பொயட்ரின்னு பார்க்கும்போது டீட்டெயில் ஸ்டடி சர் ஆரோபிண்டோ கோஷ் த டைகர் அண்ட் த டீர், சரோஜினி நாயுடு லவ் அண்ட் டெத். அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடின்னு பார்க்கும்போது விக்ரம் சீட்ஸ் ஈவினிங்ஸ் வீட், அண்ட் நிசம் இசிகியல்ஸ் குட் பை பார்ட்டி, கமலா தாஸ் அண்ட் இன்ட்ரடக்ஷன், ஏகே ராமானுஜன் ஆஃப் மதர்ஸ் அண்ட் அமாங் த அதர் திங்ஸ். ட்ராமா கிரீஷ் கர்னாட்ஸ் நாகமண்டலா, மகேஷ் தட்டானிஸ் டான்ஸ் லைக் அ மேன். அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியில் விஜய் டெண்டுல்கர் சைலன்ஸ், த கோர்ட் இஸ் இன் செஷன். முல்க்ராஜ் ஆனந்தோடைய கூலி வந்துட்டு ஃபிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா முல்க்ராஜ் ஆனந்தோடைய கூலி, ஆர்கே நாராயண் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சேட்டன் பகந்த் த 3 மிஸ்டேக்ஸ் ஆஃப் லைஃப். இந்த 3 ஃபிக்ஷனுமே ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ 20th century லிட்ரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரோஸில் ராபர்ட் வில்சன் லிண்டோடைய த ப்ளஷர்ஸ் ஆஃப் இக்னோரன்ஸ், அண்ட் பெட்ராண்ட் ரசலோடைய நாலேஜ் அண்ட் விஸ்டம், இஎம் ஃபாஸ்டர்ஸ் டாலரன்ஸ். அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியில் ஆரல் ஸ்டீவன்சன்ஸ் அண்ட் அப்பாலஜி ஃபார் idlers, and E.V. Lucas on finding things. And poetry detailed study T.S. Eliot Journey of Magi, Dylan Thomas The Hunchback in the Park. And drama detailed study Shah உடைய Candida, and Virginia நாவலில் வந்துட்டு Virginia Woolf உடைய Mrs. Dalloway, and Oral Stevenson's Treasure Island. Unit 8 இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு language and linguistics பற்றினது. Introduction to the study of language and the linguistics. Definition of language, spoken and written language, diachronic and synchronic approaches of language, study, linguistics, definition and nature and scope. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபஸ்ட் யூனிட்க்கு அந்த 2 டெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னமோ, இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ்க்கு வந்து ஒரு புக் இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்துட்டு ஃபஸ்ட் யூனிட்டு. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டு. இந்த புக்குமே நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 3 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் வந்து இருக்குது இந்த UGTRB இங்கிலீஷை படிக்கிறதுக்கு. ஸோ அதை பற்றி அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த யூனிட்டில் சிலபஸ் அனலைசஸே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ செகண்ட் யூனிட்டில் இங்கிலீஷ் ஃபொனட்டிக்ஸ் அண்ட் ஃபொனாலஜி, ஸ்பீச் ஆர்கன்ஸ், சவுண்ட்ஸ் இன் இங்கிலீஷ், சிலபஸ், ஸ்ட்ரெஸ், இன்டோனேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், அண்ட் கிராமரில் டெஃபினிஷன் ஆஃப் கிராமர், டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் டு கிராமர், டிஸ்கிரிப்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனல். ஸோ இது எல்லாமே அந்த ஒரு புக்லேயே நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டென்ட்டில் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு புக் படித்தாலே போகும். சின்டாக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ், ஐசி அனலைசிஸ், டீப் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், அண்ட் மார்ஃபாலஜி அண்ட் செமான்டிக்ஸ், வேர்ட் மார்ஃபோனிம்ஸ் அண்ட் word meaning association, semantics. And unit 9 literary criticism and theories, the contribution of Plato and Aristotle to literary criticism. பிளேட்டோ அண்ட் அரிஸ்டாட்டிலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும். இப்போ ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட் எக்ஸாம்லாம் இப்போ அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க, நெட் எக்ஸாம் சப்போஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லிட்ரரி தியரிஸில் எவ்வளோ ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது. நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. சப்போஸ் நம்ம படித்து முடித்ததுக்கப்புறமா
டிகிரி முடிச்சதுக்கப்புறமா நம்ம லிட்ரேச்சர் பற்றி எதுவுமே எடுத்து பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அப்டேட் ஆகிக்கணும். லிட்ரரி தியரிஸில் இப்போ கல்ச்சரல் ஸ்டடீஸ்னு பார்க்கும்போது நிறைய நியூ தியரிஸ் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து படிச்சுக்கணும். The contribution of Plato and Aristotle to literary criticism, the contributions of Horace, Quintilian, Longinus and Dane to the development of literary criticism, and third, orientation of critical theories, mimetic theory, pragmatic theories, Sidney, Dryden, Johnson, Coleridge, Arnold and T.S. Eliot. ஸோ இந்த மாதிரி தியரிஸ் வந்து நமக்கு வந்து கேள்விப்பட்டிருப்போம், நமக்கு ஒன்ஸ் படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் இப்போ இருக்கக்கூடிய கல்ச்சரல் ஸ்டடீஸில் நமக்கு எல்லாமே நியூவாக தான் இருக்கும். ஸோ நமக்கு சிலபஸில் இல்லை அப்படின்னாலுமே அந்த தியரிஸ் பற்றியெல்லாம் நம்ம வந்து லைட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு டெட் எக்ஸாம் எழுதும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சிலபஸில் உள்ளது தான் கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் ரொம்பவே நல்லது. கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். Then 5 approaches: moralistic approach and psychological approach, archetypal, sociological and formalistic approach, and recent trends, feminist criticism. இதுதான் வந்துட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். feminist criticism, marxist criticism, new historicism, new criticism வேற, new historicism வேற, eco criticism, post colonial criticism, and last unit 10, women's writing in English. women's writing in ஃபஸ்ட்டு ப்ரோஸில் டீட்டெயில் ஸ்டடி சாஜ்னர் ட்ரூத் உடைய எயிண்ட் ஐ ஆஃப் உமன், அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியில் மேரி உல்ஸ்டோன்கிராஃப்டோடைய த விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் உமன் வித் ஸ்ட்ரிக்சர்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் அண்ட் மாரல் சப்ஜெக்ட்ஸ், அண்ட் poetry ஜூடித் ரைட்டோடைய ரிக்வெஸ்ட் டு அ இயர், சில்வியா பிளாட்ஸ் மெடுசா, கமலா தாஸ் த ஓல்டு பிளே ஹவுஸ், சுபாட்டா பட்டாச்சாரியாஸ் திரௌபதி, அண்ட் நான் டீட்டெயில் ஸ்டடியில் மாயா ஆங்லோ ஸ்டில் ஐ ரைஸ், Glady Godup's Combing, and Gwendoline Brooks' Sunset of the City. Gwendoline Brooks, the Sunset of the City, and drama detailed study Susan Glasper Riffles and Carol Churchill, Top Girls. Top Girls வந்து பார்த்தீங்கன்னா நெட் எக்ஸாம்லலாம் அடிக்கடி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டாப் கேர்ள்ஸ் பற்றி இருக்கும். ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க நான் டீட்டெயில் ஸ்டடியில். ஸோ ஜஸ்ட் அவுட்லைன் சம்மரி கூட பார்த்தா போதும். ரூத் பிரவா ஜாப் பாவ்லா, Heat and Dust, and Charlotte Perkins Gilman, The Yellow Wallpaper, Ambai's Forest. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஆர் பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ். ஸோ இதை மட்டும்தான் நம்ம வந்து படித்தா போதும். நமக்கு டைம் நிறைய இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம். எந்த ஒரு கோச்சிங் சென்டருமே நமக்கு தேவையில்லை. நமக்கே வந்து தெரியும். நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம டிகிரி படிக்கும்போதே நம்ம கூகுளில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டெக்ஸ்ட் வாங்குறத விட நம்ம கூகுளில் ரெஃபர் பண்ணி படித்தது தான் அதிகம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் தான் நம்ம கையில் இருக்க வேண்டியது. ஸோ அந்த 4 இம்பார்ட்டன்ட் புக்ஸு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு புக்கு, அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு ஒரு புக்கு, அண்ட் கிரிட்டிசிசம்க்கு ஒரு புக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு கையில் இருந்தாலே போதும். நம்ம இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த எல்லா யூனிட்ஸுமே 10 யூனிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து படிச்சிடலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒர்க்ஸுக்கு எல்லாமே நமக்கு டெக்ஸ்ட் வந்து கூகுள்லேயே அவைலபிளாக இருக்கும். அண்ட் சம்மரிஸ்மே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா யூனிட்ஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சம்மரிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவே வந்து நமக்கு போதுமானது. நம்ம கண்டிப்பாக கோச்சிங் சென்டர்ஸில் போய் ஜாயின் பண்ணால் தான் நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த சிலபஸை நாமளே வந்து கண்டிப்பாக நம்மளே படிச்சிடலாம். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கிடையாது. யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ஆர் பிடி அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய எக்ஸாம் வந்து இந்த இயர் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு எதுவுமே ரெஃபர் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூஜிடிஆர்பி இங்கிலீஷில் 10 யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற போது 150 மார்க்ஸ்னால் ஒவ்வொரு யூனிட்டில் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அந்த எல்லா யூனிட்ஸ்க்குமே பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 புக்கு தான். இங்கிலீஷ் லிட்ரேச்சரை வச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்குது அப்படின்னாலே நமக்கு பேஸ் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த 2 புக்கும் நம்ம வந்து படிக்கணும். அண்ட் இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது லிட்ரரி தியரிஸும் கூட. ஸோ லிட்ரரி தியரிஸ்க்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு புக்கை வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நம்மளுடைய மெட்டீரியலை ஃபஸ்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை லிமிட் பண்ணணும். நம்ம வந்து நல்ல மெட்டீரியலை செலக்ட் பண்ணிவிட்டு அதை
ஒரு லிமிட்டேஷனும் நமக்கு வந்து கொடுக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு பார்க்கும்போது ஷேக்ஸ்பியரை படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட் புக்கை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மெட்டீரியல் லிமிட்டேஷன் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ஒரு புக்கை நம்ம செலக்ட் பண்ணியிருக்க புக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயிலே போதும், அதுலேயே எல்லா டீட்டெயிலும் இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம அதை கிளியராக படிக்கணும். எப்படி படிக்கணும்னா நோட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக எடுத்து எது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணிக்கிறதுக்கும் தெரியணும். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சொல்லியாச்சு. ஸோ இதை வந்து எப்படி படிக்கணும்னு தெரியல, இன்னுமே வந்துட்டு எப்படி படிக்கணுங்கிறதுக்கான ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அதை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். we will discuss about those things in our next video. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஆல்ரெடி நம்ம யூனிட் 1ல் ஒவ்வொரு ஏஜையுமே ரொம்ப டீட்டெயிலாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய WH ஹட்சனுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை ரெஃபர் பண்ணியே நம்ம வந்துட்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். கூடிய சீக்கிரமே ராமச்சந்திரன் நாயர்ஸோடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மரிஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ லைன் பை லைன் நம்ம வந்து தமிழில் வந்து சம்மரிஸ் வந்து இந்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ ஒன்ஸ் கேட்டுட்டு கண்டிப்பாக டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணணும். நீங்கள் எந்த யூடியூப் வீடியோ பெரிய பெரிய அகாடமியில் படித்தாலுமே ஒன்ஸ் உங்களுடைய ஃபஸ்ட் ஹேண்ட் நாலேஜ்க்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணுங்கள். எந்த அகாடமியில் படித்தாலும் சரி, திரும்ப சொல்கிறேன், WH ஹட்சனுடைய புக்கையும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு புக்கை கூட நம்ம வந்து ரீட் பண்ணால் கூட போதும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோடைய டெக்ஸ்ட்டை கண்டிப்பாக ரீட் பண்ணிடுங்க. And stay tuned with our channel to get more updates on UGTRB English. அண்ட் நம்ம UGTRB இங்கிலீஷ் எக்ஸாமுக்காக கலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப்க்கான ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக டெலிகிராம் குரூப் வந்துட்டு UGTRB இங்கிலீஷ்க்காக தான் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வீடியோவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்மரிஸ் படிக்கிறதுக்கு. ஸோ அந்த சம்மரிஸ் எல்லாமே வந்து ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்கை டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கைண்ட்லி செக் இட் அவுட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அகெயின் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.